உன்னிடம் இருக்கும் உண்மையும் நேர்மையும் தான் இது நாள் வரை உன்னை காப்பாற்றி வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. நீ மனம் விரும்பிய அந்த நல்ல செய்தி இப்பொழுது உனக்கு கிடைக்க வேண்டுமானால் எப்பொழுதும் நீ உண்மையோடும் நேர்மையோடும் இருக்க வேண்டியது மிக அவசியம். ஒரு சிலர் துன்பம் என்று வந்தாலோ கஷ்டம் என்று வந்தாலோ அந்த உண்மையிலிருந்தும் நேர்மையிலிருந்தும் வழி தவறி துரிதமான வெற்றிக்காக ஒரு சில விஷயங்களை செய்து சிக்கலில் சிக்கிக் கொள்கின்றார்கள். பிறகு வருத்தப்பட்டு பலன் என்பது இல்லை. எப்பொழுதுமே அதை கடைபிடிப்போமே ஆனால் நம் வாழ்க்கை நலனை பெறும். உண்மையையும் நேர்மையையும் மூச்சாக உன் வாழ்க்கையில் நீ வைத்திருந்தால் வெற்றியையும் இன்பத்தையும் ஒவ்வொரு நொடியும் நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன். சந்தேகம்தான் நம்பிக்கையை மெதுமெதுவாக கசக்கின்ற விஷம் போல இருக்கிறது. இறைவன் இருக்கிறாரா? நாம் பேசுவதை கேட்கிறாரா? நம்மை காக்கிறாரா? இப்படியான கேள்விகள் நம்பிக்கையை சிதைக்கக்கூடியது. இறைவனுடைய வழி மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக செயல்படக்கூடியது என்ற உணர்வு நாம் ஒவ்வொருவருடைய மனதிலும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். துன்ப நேரத்தில் கூட நம்பிக்கையை கைவிடக்கூடாது. பலரின் நம்பிக்கை மகிழ்ச்சி காலத்தில் மட்டும் இருக்கின்றது. ஆனால் உண்மையான பக்தன் துன்பத்தின் நேரத்திலும் இது கூட நன்மைக்குத்தான் என்று நம்புவான். அந்த நம்பிக்கை தான் அற்புதங்களை தானாக நிகழ்த்தியும் கொடுக்கும். இறைவன் என்னை கைவிட மாட்டார், கவனித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற வாக்கியத்தை நெஞ்சில் பதித்து வைத்துக்கொள். நீ பெற்ற சிறிய சிறிய அருள் குறிகளை எல்லாம் மறக்காதே. இதுவரை நீ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இறைவன் எந்தெந்த வழிகளில் எல்லாம் யார் யார் மூலமாக எல்லாம் உனக்கு குறிப்புகளையும் உதவிகளையும் கொடுத்தான் என்பதை நினைவு கூர்ந்து அவ்வப்பொழுது இறைவனுக்கு நன்றியை சொல். ஒரு நாள் நடந்த அந்த தெய்வீக திருப்பம், ஒரு நாள் கிடைத்த அந்த எதிர்பாராத உதவி, நீ காத்திருந்த நேரத்தில் வந்த அந்த அருள், இப்படி அனைத்துமே நம்பிக்கையின் விதைகளாக மாற்று. அப்படி அவற்றை நீ மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தால் உன்னுடைய மனம் ஒளிர ஆரம்பிக்கும். தெய்வீக கதைகளையும் தெய்வீகத்தினுடைய வரலாற்றையும் அடிக்கடி கேள். அந்த அருள் நிகழ்வுகளை எல்லாம் படித்தால் மனம் தன்னம்பிக்கையில் நிறையும். சிலருடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள் எல்லாம் உன்னுடைய உள்ளத்தை அப்பொழுது கவர்ந்திருக்கின்றது. அதே போல நமக்கும் அதிசயம் நடக்கும் என்கின்ற உறுதிப்பாடு உனக்குள் இருக்க வேண்டும். மற்றவர்களின் அனுபவங்களை கேள், அதில் நம்பிக்கை பெருகும். ஒருவர் கூறும் பொழுது, பாபா எனக்கு உதவினார், முருகர் என்னை காப்பாற்றினார், அம்மன் எனக்கு அருள் செய்தார், பெருமாள் எனக்கு பொருளை கொடுத்தார், பொன்னை கொடுத்தார், நல்ல வழியை காண்பித்தார், இப்படி ஒவ்வொரு மனிதரின் நாவிலிருந்து வரக்கூடிய இறைவனை பற்றிய ஒவ்வொரு சொற்களையும் கேட்டு மகிழ்ந்து அனுபவி. ஒரு விதமான ஆன்மீக ஆற்றலை அது உனக்குள் உருவாக்கும். அதுதான் நம்பிக்கைக்கு எரிபொருளாக இருக்கும். இறைவன் தூரத்தில் இல்லை, நம்முடன் வாழ்கின்றார். நம் தந்தை போல, தாயை போல, தோழன் போல நம் மனதோடு உரையாடி கொண்டிருக்கின்றார். இன்று நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வு கூட நம்பிக்கையின் இயல்பான ஆழமாக மாற வேண்டும். அதுதான் நல்ல செயல்களில் உன்னை ஈடுபட வைக்கும். பக்தி என்பது வெறும் வழிபாடோ ஜபமோ மட்டுமல்ல. நல்லது செய்வதும், பிறரை கவனிப்பதும், பிறருக்கு உதவுவதும், நம்பிக்கை கொடுப்பதும், ஆறுதலாக இருப்பதும் நமக்குள் அருளை தானாக அது வளர்க்கும். பிறரின் நலனுக்காக செயல்படும் மனிதன் இறைவனை ஒரு பொழுதும் விட்டுவிட மாட்டான் என்பதை நீ தெரிந்து கொள். நீ என்னால் காக்கப்படுவாய்.